சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரவு பகல் பாராமல் காவல்துறையினர் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினிதா. சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமானது மக்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குங்க. இதில் ஒன்று தான் காவல்துறையினரோட பணி எவ்வளோ சிரமமானது, அதே சமயம் எவ்வளோ பொறுப்பானதுன்றதை உணர்த்திருக்கு. சென்னையில் இருக்க மொத்தம் 135 ஸ்டேஷனில் இருக்க 15,000க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க இரவு பகல் பாராமல் இந்த மீட்பு பணி மற்றும் நிவாரண பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இப்போ கேட்போம். வியாசர்பாடி இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபுட்ட இதை பற்றி நம்ம இப்போ கேட்போம். சார் வணக்கம் சார், எத்தனை நாளாக இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணியில் ஈடுபட்டு நாங்கள் எங்களுடைய கமிஷனருடைய உத்தரவுப்படி நாங்கள் இன்னும் ஒரு 10 டேஸாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள்லாம் இப்போ முடிஞ்சு இப்போ ரிலீஃப் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரிலீஃபில் நிறையா கவர்மெண்ட் ரிலீஃப்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அது கரெக்டான ஏதோ செய்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் இருந்து மக்களுக்கு உதவியாக நாங்கள் இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட எப்படி சார் இருக்கு? நீங்க மீட்டர் வரப்ப மக்களோட உணவுகள் நீங்க நேரடியாக அந்த இடத்துல இருந்து பார்த்துருப்பீங்க. எப்படி சார் இது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி அவங்களும் அதிலிருந்து போலீஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வருது. எங்களுக்கு டிசி சார், புளியந்தோப்பு டிசி சுதாகர் சார் எல்லாம் ஊக்கமும் கொடுத்து எங்களுக்கு எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. இப்போ கிடைக்கக்கூடிய மீட்பு பணி எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறதுக்காக இந்த ரிலீஃப் நாங்கள் கூட இருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட தனியாக என்ஜிஓஸ்ல எதுவும் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா சார்? இது மாதிரி பாதுகாப்பு கொடுங்க, அது மாதிரி ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா? டோட்டலாக நாங்கள் வரும்போது என்ஜிஓஸ் கேட்கும்போது அவங்களுக்கு ஏதாவது 2 போலீஸ் அனுப்பி நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம். கவர்மெண்ட் செய்கிறது மாதிரி அதே மாதிரி கூட இது மாதிரி நிறைய என்ஜிஓஸ் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு கூட அவங்க பேரை சொல்கிறதில்ல, எல்லாம் நிறைய நிவாரணங்கள் வழங்குறாங்க. அவங்களுக்கு கூட இருந்து நாங்கள் உதவி பண்ணி இது பண்ணுறோம். இவங்க மட்டும் இல்லாம தமிழ்நாடு கடலோர காவல் படையை சார்ந்த 100க்கும் மேற்பட்டவங்க களத்துல இறங்கி மக்களை காப்பாற்றி கரை சேர்க்கறதுல ஈடுபட்டிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் வினிதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.